A very good morning to one and all present here. Today, the 21st June, is a proud occasion for all Indians as people across the continents in 170 countries are celebrating India's gift to the world, yoga, the ancient, physical, mental and spiritual practices that brings about a beautiful unison of the body, mind and soul. The entire world has been going through a very tough time for the past 18 months. All the individuals, all the country's economy is shattered. Many lost their kids and dear ones. When the going is tough, it is the tough who get going. What is needed today by every one of us is determination and resilience. In this stressful scenario, our ancient 5000 years old spiritual discipline yoga comes in very handy. It keeps our body and mind healthy, strong and at peace and plays a very crucial role in this COVID pandemic crisis. கலைமகள் தாயே கலைமகள் தாயே கலைப்பல செழிக்க நீ அருள்வாயே நலம் பல வழங்கும் நல்லவள் நீயே நான் முகன் துணையே நாயகி நீயே அளவிட முடியா அறிவினை வழங்கும் அன்னையும் நீயே அருளின் வடிவே நயமுடன் கல்வி நாளும் வளர நாயகியே நீ நலம் அருள்வாயே சரணம் சரணம் சரஸ்வதி சரணம் சர்வ கலாநிதி உன் தாள் சரணம் 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 சரஸ்வதி சரணம் சாந்த ஸ்வரூபிணி தாயே சரணம் சாந்த ஸ்வரூபிணி தாயே சரணம். Man has always been fascinated by superheroes. Our ancient Vedas and Puranas talk about rishis who were able to walk on water. The New Testament of the Holy Bible says about Jesus Christ walking on water. Our silver screen superheroes, Spider-Man and Iron Man, do miracles in every episode. They are never defeated by their enemies. How is it possible? Do they possess any special magical powers? Classic yoga texts like Patanjali Sutras relate that man can achieve superhuman powers by practicing yoga and meditation. According to our Yoga Sastras, these superpowers are not magical powers. They are ordinary capacities that everyone possesses. It is just that we are too distracted and do not make use of them properly. Realizing the mighty influence, we organize a live demonstration of yoga by a yoga master. Over to our yoga master, Sri Dayalan and his team. முத்திரைகள் முத்திரைகள் என்றால் சிறப்புடையது என்ற அர்த்தம். இப்போ பல முத்திரைகள் இருக்குது. நம்ம பரதநாட்டியத்தில் முத்திரைகள் பார்ப்போம், ஆசன பயிற்சிகளில் முத்திரை பார்ப்போம். இப்போ முத்திரைகளில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல பிராண முத்திரை. இந்த பிராண முத்திரை இது எப்படின்றத பார்க்கலாம். பிராண முத்திரை என்ன பார்க்குதுன்னா, நம்முடைய விரல்கள், நம்முடைய உடம்பே பஞ்சபூதங்களால் ஆனது. நம்முடைய விரல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூதத்தை குறிக்கிறது. அதாவது கட்டை விரல் நெருப்பு, ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் ஆகாயம், மோதிர விரல் பூமி, சுட்டு விரல் நீர். இப்போ இந்த பஞ்சபூத தத்துவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம அதனுடைய கை நுனி, விரலுடைய நுனியை ஜாயின் பண்ணுறோம். அதில் பிராண முத்திரைன்னும் போது நம்ம பூமி, நீர், பூமின்னும் போது மோதிர விரல், அதுக்கடுத்தது நீர் சுண்டு விரல், நெருப்பு கட்டை விரல். இது மூன்றத்தையும் ஒன்று சேர்க்கிறோம். மற்ற இரண்டு விரல்கள் மேல் நோக்கிய நிலையில் இருந்து இப்படி செய்வது பிராணமுத்திரை. இந்த பிராணமுத்திரை செய்யறதுனால என்னென்ன பலன்னா, உடல் பலம் அதிகரிக்கிறது, நோய் தடுப்பு சக்தியை அதிகரிக்கும், கண்களுக்கு ஒளி கொடுக்கிறது, நீண்ட நாட்களாக உள்ள உடலின் சோர்வை சரி செய்து சுறுசுறுப்பை கொடுக்கிறது, விட்டமின் பற்றாக்குறையை சரி செய்ய உதவுகிறது, தூக்கமின்மையை சரி செய்கிறது. நம்ம இந்த ஒவ்வொரு முத்ராவும் குறைஞ்சது 3 வேளைகள் 5 நிமிடங்கள் போட வேண்டும். காலையில் 5 நிமிஷம், மத்தியானம் 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம்.
இது ஒரு வாரம் பயிற்சி பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் போட வேண்டியது இருக்கும். ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் நம்ம பார்க்கும்போது இந்த 3 வேலைகள்லையும் 15 நிமிஷங்களாக பிரிச்சுக்கணும். காலையில் 15 நிமிஷம், மதியம் 15 நிமிஷம், சாயந்தரம் 15 நிமிஷம் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இதனுடைய பலன் சீக்கிரமாக தெரியும். ரிலாக்ஸ். அடுத்ததாக லிங்க முத்திரை. இப்போ லிங்க முத்திரை அப்படின்னு பார்க்கும்போது இடது கை, அடுத்தது வலது கை, இரண்டுத்தையும் கோர்த்த நிலையில் இருப்பது. இடது கை பெருவிரலுக்கு பின்னாடி வலது கை பெருவிரல் வரா மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது 2 கைகளையும் அப்படி சேர்ந்து கொடுத்துக்கணும். மிதமான அழுத்தத்தை கொடுத்துட்டு இடது கையுடைய பெருவிரல் மேல் நோக்கி நிலையில் இருக்க வேண்டும். இவ்வாறு இருப்பது லிங்க முத்திரை. இந்த லிங்க முத்திரையை யாராலும் செய்யக்கூடாது அப்படின்னா, ஃபீவர் இருக்க நேரத்தில் செய்யக்கூடாது. பித்தம் அதிகமாக இருக்கவங்க செய்யக்கூடாது. பித்த சுரப்பி அதிகமாக சுரந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்க செய்யக்கூடாது. ஏன்னா இந்த லிங்க முத்திரை போட உடம்புல சூடுனுடைய தன்மை அதிகமாக இருக்கும். நோய் சரிப்படுறது எதுன்னா நீண்ட நாள்பட்ட இருமல், ஜலதோஷம், சைனஸ், மார்பு சளியை சரி செய்து நுரையீரலுக்கு பலத்தை தருவதால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலில் அதனுடைய குறைபாடுகளை சரி செய்ய இந்த லிங்க முத்திரை உதவுகிறது. ரிலாக்ஸ். மெதுவாக நம்ம ஒவ்வொரு முத்திரையும் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 தடவை ஆழ்ந்த சுவாசம் செய்துவிட்டு அதற்கப்புறம் தான் முத்திரை போட வேண்டும். அடுத்ததாக இறுதியாக சங்கு முத்திரை. இந்த சங்கு முத்திரை முதல்ல என்னன்னா, முதல்ல இடது கை பெருவிரல வலது கையால் பிடிக்கணும். வலது கையால் பிடிச்சிட்டு இடது கையுடைய விரல்கள் அனைத்தும் வலது கையுடைய விரல்களுக்கு மேலே அப்படி வைக்கணும். வச்சுட்டு இடது கை ஆள்காட்டி விரலும் வலது கட்டை விரலும் சேர்ந்த நிலையில் இருப்பது சங்கு முத்திரை. மறுபடியும் சொல்கிறேன். இடது கை பெருவிரலை அப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த கையோட சேர்ந்து இதை மூடிட்டு இடது ஆள்காட்டி விரலும் வலது கட்டை விரலும் சேர்ந்து அந்த 2 நுனிகளும் சேர்ந்த நிலையில் இருப்பது சங்கு முத்திரை. இது சங்கு நிலையில் இருப்பதால் இது சங்கு முத்திரை என்று பெயர் பெற்றது. நெஞ்சுக்கு நேராக இந்த சங்கு முத்திரையை போட்டுட்டு ஓம் என்ற மந்திரத்தை சாண்டிங் பண்ணுறோம். நம்ம உச்சரிக்கும் போது நம்முடைய குரல் வளம் பெருகும், இனிமையான குரல் கிடைக்கும். அதிகப்படியாக தொண்டையில் ஏற்படக்கூடிய கமறல், சளி தொந்தரவு, காச நோய்கள் இதெல்லாம் சரி செய்யப்படுகிறது. திக்குவாய் பிரச்சனை சரி செய்யப்படுகிறது. நம்ம அந்த என்ற சவுண்டை கொஞ்சம் லாங்காக சொல்லணும். இது அதிகப்படியாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டு ரிலாக்ஸ். இறுதியாக பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தில் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பஸ்திரிகா பிராணாயாமம். இந்த பஸ்திரிகா பிராணாயாமம் மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, ஹெட்டேக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது. முதலில் டு ரெடி பொசிஷன், ஃபாஸ்ட் பிரீத் இன் பிரீத் அவுட். ரைட் ஹேண்ட் ஷோஸ் த விஷ்ணு முத்ரா. டு க்ளோஸ் த லெஃப்ட் நாசில் ஃபர்ஸ்ட். ஸ்லோலி ஸ்டார்ட் த பம்பிங். மெதுவாக ஆரம்பித்து வேகப்படுத்தி பின்பு மெதுவாக விட வேண்டும். சுவாசத்தை நன்றாக உள்ளிழுத்து வெளிவிட வேண்டும்.
குறைந்தபட்சம் ஒரு 30 இன்ஹேல் அண்ட் எக்ஸலேஷன் வேகமாக செய்யணும். உள்ளேருந்து வேகமாக சுவாசம் வெளியிடும்போது நம்முடைய தலையில் அதிகமாக நீர் கொத்திருந்தால் அதெல்லாம் வெளியேற்றப்படும். சைனஸ் ப்ராப்ளம் சரியாகும், டஸ்ட் அலர்ஜி சரியாகும், ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ஸ், மன அழுத்தம் இதெல்லாம் சரியாகும். மெதுவாக கையெடுத்துட்டு then slowly inhale, then retain. மூச்சை அடக்க வேண்டும். 20 எண்ணிக்கை வரைக்கும் நம்ம மூச்சை அடக்கிறோம். மூச்சை அடக்கிட்டு slowly exhale. இதேபோல் இடது பக்கமாக close the right nostril. மறுபடியும் வலது பக்கம் செய்ததைப் போலவே இடது பக்கமும் வேகமாக ஸ்டார்ட். இல்லை வேகமாக ஒரு 5 சுவாசம் வரைக்கும் ஸ்லோவாக, அதுக்கு அடுத்தது வேகப்படுத்த வேண்டும். அடுத்ததாக நாடி சுத்தி பிராணாயாமா. வலது கை விஷ்ணு முத்ரை, இடது கை சின்முத்ரை. இப்பொழுது க்ளோஸ் த ரைட் நாசில் ஃபர்ஸ்ட். இடது பக்கமாக சுவாசத்தை மெதுவாக இழுக்க வேண்டும். இன்ஹேல், எக்ஸேல், எக்ஸேல் ரைட் நாசில். Then inhale right. Then close the right. Exhale left. இது நாடி சுத்தி பிராணாயாமா. இது ஒரு ரவுண்டு. இதே மாதிரி ஒரு வேலைக்கு நம்ம 10 ரவுண்டு போடணும். இப்போ காலையில் சாயந்தரம் அது மாதிரி 10 ரவுண்டு போடணும். இது போடுறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள், டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீவ் ஆகுது. இந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ரீத்திங் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல தேவையில்லாத நச்சுக்கள் வெளியேறுவதுடன் நம்முடைய ஆக்சிஜன் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. நாடி நரம்புகள் காற்று மூலியமாக க்ளீன் ஆகுது. நம்முடைய சுவாசம் முழுவதும் சேமிக்கப்படுகிறது. Now again, close the right nostril. Ready? Inhale left nostril. Inhale. Then close it. Exhale. Then again inhale. Then exhale. Relax. மேலும் நம்முடைய எண்ணங்கள் ஒருமுகப்படுத்த இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் உதவியாக இருக்குது. தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்கிறதுனால அந்த டிஸ்டர்ப்டு மைண்டு சரியாகுது. ரிலாக்ஸ். இறுதியாக யோகாசனம் முடிவு பாடல். ஸ்ட்ரெயிட். க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆசனங்கள் கற்றுக்கொண்டோம், ஆயுளை வளர்ப்போம், தியானத்தில் ஆழ்ந்து விட்டோம், தீயதை மாய்ப்போம், வாசினை வளர்த்து வந்தோம், வாழ்நாளை உயர்த்திடுவோம், பேச்சினை குறைத்து விட்டோம், பெருவாழ்வை பெற்றிடுவோம். ஓ சாந்தி சாந்தி சாந்தி. ரிலாக்ஸ். நம்ம இந்த யோகா தினத்தில் தினந்தோறும் யோகா பயிர்வோம் என்று உறுதி மேற்கொண்டு நம்முடைய ஆரோக்கிய நிலையை மேம்படுத்திக் கொள்வோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Thank you, sir, for your energetic live demo. Yoga is on a regular academic stream, and our students regularly take part in various competitions and demos conducted both national and international. We are happy to present to you our students' awards and accolades.
Congratulations, prize winners! During the recent lockdown, our school conducted yoga sessions for both our students and parents for a month. Every day, the yoga session was attended by around 250 parents, and the parents found them extremely relaxing and stress-free. Here, we would like to share with you their feedback. குட் மார்னிங். நான் விஜயலக்ஷ்மி. என்னோடய 2 பசங்களுமே ஸ்ரீநிகேதன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. பெரியவர் 5th ஸ்டாண்டர்ட், சின்னவர் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2 பேருமே நியூ அட்மிஷன் தான். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் தான் நியூ அட்மிஷன். ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணியிருந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸ்பெஷலி சொல்லணுன்னா அகாடமிக் செஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சம்மரில் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. யோகா கிளாஸ், ரீடிங் ப்ராக்டிஸ், ஸ்டோரி டெல்லிங், ஃபன் வித் மேக்ஸ்னு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதில் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா யோகா கிளாஸஸ் சொல்லலாம். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்குமே கண்டக்ட் பண்ணாங்க சாட்டர்டே சண்டேஸில். நாங்களாம் அட்டன் பண்ணோம். பசங்களுமே ரொம்ப ஆக்டிவாக அட்டன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன், இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் யோகான்றது எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ அதை நம்மளுக்கு கொடுத்த ஸ்ரீநிகேதன் ஸ்கூலுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு யோகா சார் அண்ட் ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ. வணக்கங்க. ஸ்ரீநிகேதனில் ஆன்லைனில் வந்து யோகா கிளாஸ் எடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருந்துச்சு. என்னென்னா யாருமே வந்து யோகா கிளாஸ் போங்கன்னா ரொம்ப சும்மா அது ஒரு கேஷுவலாக பண்ணிகிட்ருந்தோம். ஸ்கூல்லேயே நாங்கள் இவ்வளோ நாள் வந்து போடவே இல்லை. ஸ்ரீநிகேதனில் வந்து எங்கள் பசங்க படிக்கிறாங்க, இருந்தாலும் நாங்கள் இது வரைக்கும் யோகா கிளாஸே போடவே இல்லைங்க. ஆனால் இந்த வாட்டி நம்ம அந்த பேண்டமிக் இயரில் ரொம்ப எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவும் அவங்களுடைய கொடுத்த கைடன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யோகா கிளாஸ் வந்து நல்லாவே எடுத்தாங்க. அது எடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப வந்து எங்கள் வீட்டில் இருக்க கிராண்ட் பேரண்ட்ஸு நாங்கள் எல்லாமே வந்து எங்கள் பசங்களுக்கு எடுக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சுங்க. அந்த குழந்தைங்களும் வந்து நல்லாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து யோகா கிளாஸ் எல்லாருமே அட்டன் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. அதை வச்சு பார்த்தோன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்ரீநிகேதனில். அதனால் நாங்கள் வந்து ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறமாவும் ஒரு ரெகுலர் கிளாஸாகவும் போடலான்ற ஐடியாவே வந்திருக்கு எங்களுக்கு. நாங்களும் இனி திருப்பியும் வந்து யோகா கிளாஸ் எடுப்போம். இது மைண்ட் செட் வந்ததுக்கப்புறமா தான் எங்களுக்கு நல்லா யோகா பண்ணலான்றது மட்டும்தான் இருந்துச்சு. இந்த பேண்டமிக் இயரில் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் எங்களுக்கு கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லாவும் எடுத்திருந்தாங்க. கிளாஸஸும் சூப்பராக இருந்துச்சுங்க. As we saw, yoga not only helps to improve your physical health but also helps in maintaining your inner peace and relaxing your mind. Yoga is not just a one-day practice, it's a lifelong commitment. Thank you for watching our program. Kindly stand for our national anthem. जन गण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंग विंध्य हिमाचल यमुना गंगा उज्ज्वल जलधि तरंग तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे